அண்மை செய்தி நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிட்டு 400 பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இந்த ஃபுட் வந்து நார்மலாவே அப்படிதான் இருக்கும். நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. 400 பேர் நிறைய பேர் இல்லை, அதனால இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இல்லை நீங்க கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காலேஜா இருந்தாலும் சரி, ஃபுட்டு சரியில்லைனாலும் எது சரியில்லைனாலும் நீங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்றதை விட இந்த மாதிரி சோசியல் மீடியால வீடியோவா போடுங்க. நிறைய பேருக்கு அந்த நியூஸ் போய் சேரும். ஸோ நீங்க உங்க காலேஜில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே பாதிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோஷியல் மீடியாலன்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. காலேஜில் மட்டும் இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டலில், நிறைய ஸ்கூலில், நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஃபுட்டு இப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு இதுதான், ஃபுட் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ 400 பேர்ன்றதுனால அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபுட்டு செய்யறதுக்கு அந்த இடம் தகுதியே இல்லை அப்படின்ட்டு ஒரு இது பண்ணி சீல் வச்சுருக்காங்க. 5 நாளுக்கு அந்த காலேஜ் வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கு முன்னாடி தெரியலையா? போய் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வரலையா? அவ்வளோ பேர் காலேஜில் படிக்கிறாங்க. காலேஜ் ஃபீஸ்லாம் கரெக்டாக வாங்குனீங்க. எப்படியும் ஹாஸ்டலுக்கும் காசு கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. இவ்வளோ காசு வாங்குனீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணீங்க. ஒரு ஃபுட்டுன்றது வந்து நார்மலாக நல்லா சாப்பிட்றது ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பணம் கட்டி படிக்க வைக்கிறது, இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறீங்க எல்லா உயிருக்கும். நீங்கள் அங்கே சாப்பிடுவீங்களா ஃபஸ்ட்டு? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சீல் வச்சிருக்காங்க, இவ்வளோதான் நம்ம கிட்ட வந்து நியூஸ். இதுவே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதை பற்றி என்ன நியூஸ் ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. சாப்பாடு செய்கிற நீங்களும் ஒரு மனுஷங்க தான், சாப்பிட்றவங்களும் ஒரு மனுஷங்க தான். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ கேவலமாக ஃபுட்டு செய்யணும்னு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மனிதாபிமானம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அடுத்தவங்கள பார்த்து யோசிக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு எங்கேயாவது ஃபுட்டு சரியில்லைனாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலோ எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னா சோஷியல் மீடியாவில் போடுங்க தைரியமாக. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். அதை பெரிய இஷ்யூ ஆக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இதை பற்றி பேசுங்க. ஸோ அப்போதாச்சும் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு நடக்குது அப்படின்னு மக்களுக்கு கிட்ட சேர்க்க முடியும், அவ்வளோதானே தவிர நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்களே கம்முன்னு இருக்கும்போது மக்களாக நம்ம எதுவுமே பண்ண முடியல. தப்பை வந்து நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு நிறைய பேர் அங்கே சாப்பிடுவாங்க, அங்கே மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போவாது மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயம் வந்தால் கண்டிப்பாக மாறும். ஆனால் அந்த பயத்தை கொண்டு வர மாட்டாங்க, காசு கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. அப்படின் தான் எப்படி பயம் வரும், எப்படி மாறும்? தெரியாமல் பண்ணுற தப்பை ஓகேன்னு எடுத்துக்கலாம். தெரிஞ்சு பண்ணுற தப்பை என்ன பண்ணலாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.